தொழிலாளர் தோழர்களே, லெட்டர் எடுத்துன்னு போயிட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு வரவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போனோம். மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு தடவை தெளிவா சொல்றேன். இந்த லெட்டரோட சப்ஜெக்ட் டிஃபர்மெண்ட் ஆஃப் ஆன்கோயிங் ஸ்ட்ரைக் பை நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 2/12/24. அதாவது இந்த ஸ்ட்ரைக்க, இந்த போராட்டத்தை தள்ளி வைக்கிற அப்படின்ற சப்ஜெக்ட் யாருக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம்? டு த மேனேஜ்மெண்ட் பெம்மல் லிமிடெட் கேஜிஎஃப் காம்ப்ளெக்ஸ், பெம்மல் நகர் போர்ட் கேஜிஎஃப். இங்க இருக்கிற பெம்மல் மேனேஜ்மெண்ட்டுக்கு டைரக்டா நம்ம லெட்டர் கொடுத்திருக்கிறோம். சரி, இந்த லெட்டர்ல என்ன இருக்குது அப்படின்னா, இந்த லெட்டர்ல 3 விஷயம் இருக்குது. ஒண்ணு இந்த ஸ்ட்ரைக்க நான் முடிவு கொண்டு வர மாட்டேன், இதை தள்ளி வைக்கிறேன். ரெண்டாவது, எங்களுடைய சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் மேல நீங்க கூடி சீக்கிரம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இதை சுமூகமா தீர்த்து வைக்கணும். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் there should not be any unfair labor practice including victimization. unfair labor practice, தொழிற்சங்கத்துக்கு விரோதமான எந்த செயலும் மேனேஜ்மெண்ட் ஈடுபடக்கூடாது. ரெண்டாவது, ஸ்ட்ரைக்ல இருக்கிறவங்களுக்கு யாரெல்லாம் இந்த ஸ்ட்ரைக்ல பங்கு எடுத்துக்கினாங்களோ அவங்க மேல எந்த ஒரு பழி வாங்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கக்கூடாது. எந்த கான்ட்ராக்ட்னா இருக்கட்டும், அவங்க யாரெல்லாம் இருக்கட்டும். ஒண்ணு, ஸ்ட்ரைக்க ஒத்தி வைக்கிறேன். ரெண்டாவது, சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் மேல கூடி சீக்கிரம் கூப்பிட்டு பேசி இதை சால்வ் பண்ணுங்க. அதிவிரைவில் போட்டுக்கணும், அட் த அர்லியஸ்ட். மூணாவது, பழி வாங்கக்கூடிய நடவடிக்கை எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இத வாங்கி அவங்க லெட்டர் எல்லாம் பார்த்துட்டு, நீங்க டிஃபர்மெண்ட்னு போடாதீங்க, விட்ராவல் போடுங்க, கால் ஆஃப் பண்ணுங்க. அதுக்கு யூனியன் ஒத்துக்கல. நாங்க ஒத்தி தான் வைக்குவோம், முடிவுக்கு கொண்டு வந்துட்டு நாங்க வேலைக்கு வரமாட்டோம், இதை ஒத்தி வச்சுட்டுனா நாங்க வருவோம்னு சொன்னோம். ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டு அவங்க வாங்கிட்டு இந்த லெட்டரை சரி கூடி சீக்கிரம் உங்களுடைய ஃபர்தர் ஆக்ஷன் சீக்கிரமா நாங்க ஸ்டார்ட் பண்றோம்னு லெட்டர் வாங்கினு சீல் போட்டு சைன் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த லெட்டர் வாங்கி யார் வாங்கினாங்கன்னாக்கா, இங்க இருக்கிற இகே சிஜிஎம் சீஃப் ஜெனரல் மேனேஜர் இகே மேடம் நீனா சிங் அவங்க வாங்கி இஎக்ஸ் முன்னாடி எழுதிட்டு சீல் சைன் போட்டு வித் வீடியோ ரெக்கார்டிங், போலீஸ் டிபார்ட்மெண்டோட ரெக்கார்டிங், மேனேஜ்மெண்ட் எல்லாரோட ரெக்கார்டிங் மேல இவங்க எல்லாரும் எதிரில் நிக்க வச்சு வாங்கி சீல் சைன் போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால நாளைக்கு ஒரு நாள் விட்டு மண்டே காலையில இருந்து நம்ம எல்லாம் வேலைக்கு போலாம்னு சொல்லிட்டு அண்ணன் சிவகுமார் அவர்கள் பேசுவார். தோழமை தோழாளர் தோழர்களே, அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னைக்கு 26 நாட்களாக நம்முடைய போராட்டம் தொடர் போராட்டமா நடந்து இருக்குது. இந்த தொடர் போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த தொடர் போராட்டத்தினுடைய நோக்கம் மேனேஜ்மெண்ட் யூனியனை கூப்பிட்டு பேசல, அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கும் நாங்க கொடுத்த லெட்டருக்கும் நீ கூப்பிட்டு பேசல, ரிமைண்டர் லெட்டர் கொடுத்தோம் நீங்க கூப்பிட்டு எங்களை பேசல, 60 நாள் போனஸ் கிஃப்ட்ல எங்களை உள்ள வெளியே விட்டுட்டு நீங்க வாங்கி கூட்டீங்க, 40 வருஷமா வேலை செய்து என் தொழிலாளிக்கு சர்வீஸ் கிராஜுவேட் இல்ல, அதை பத்தி ரிமைண்டர் லெட்டர் கொடுத்தா பேசல, என்னுடைய தொழிலாளிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, நானும் எலிஜிபிள் பர்சன் சொல்லிட்டு லெட்டர் மூலமா கொடுத்தா நீ கூப்பிட்டு பேசல. நீ நினைச்சது என்னன்னு சொன்னா, ஒட்டுமொத்த தோழர்கள் ஒற்றுமையாக முடியாது, அன்பு சகோதரிகள் மெடிக்கல் சென்டர் தோழிங்க அதுல பங்கேற்க முடியாது, கேண்டீன் தொழிலாளிங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, எசென்சியல் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் டிரைவர்ஸுங்க யாரும் அதுல பங்கேற்க முடியாதுன்னு மேனேஜ்மெண்ட் கருத்து. ஏன்னு கேட்டா, நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி இந்த போராட்டத்தை தூக்கும் போது இந்த எசென்சியல் டிபார்ட்மெண்ட் 4 பேர் நாங்க இல்ல, அந்த இல்லன்றதை மேனேஜ்மெண்ட் அட்வான்ஸ் பண்ணிக்கிச்சு. எப்படியாவது இந்த மெயின்டெனன்ஸ் வச்சு ப்ரொடக்ஷனை நம்ம கீப் அப் பண்ணி இந்த போராட்டத்தை ஒழுங்கினதான் மேனேஜ்மெண்ட் ஏன் அதை ஒழுங்கினதுக்காகத்தான் ஒட்டுமொத்த கான்ட்ராக்ட் நான் பர்மனன்ட் தொழிலாளி ஒன்றிணைந்து இன்னைக்கு இந்த கம்பெனியுடைய சீஃப் சிஎம்டிக்கு ஈக்குவல். ராஜா, தயவு செய்து நீங்க எல்லாம் தவறா நினைக்காதீங்க. கார்பரேட் மேனேஜ்மெண்ட்ல
5 years இருந்தவங்க தான் ஸ்ரீமதி வீணா சிங், HR சீஃப் CGM. அவங்களுக்கு CMD கிட்ட டைரக்டா பேசக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. DK கிட்ட கூட்டணி உட்கார வச்சு இதை ஃபைனல் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. நீங்க என்ன சொன்னீங்க? இந்த லெட்டர் எங்கன்னா யார்கிட்ட குடுத்து வந்து போறீங்க? கான்ட்ராக்ட்காரங்க கிட்ட குடுத்து வந்து போறீங்க. ஃபர்ஸ்ட் 10 மணில இஸ் வெயிட்டிங் இன் தி HK இன் செக்யூரிட்டி ஆபீஸ். ஏன் 10:30க்குலாம் நாங்க வரன்றது ஒரு எங்களுடைய நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் உடைய ஒரு பிளான். டைம் ஆகட்டும் பரவாயில்ல, சாப்பாடுலாம் வீணா போயிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என் தோழனுங்க சாப்பிட்டுட்டோம், அப்படியே டிசைட் பண்ணலாம். சரி, நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி உட்கார்ந்து பேசணும். ஒரு முறை பேசணும், 2 முறை பேசணும். தோழர்களே, இந்த கமிட்டியில நான் ஒரு பெருவாரியான வார்த்தை சொல்றதுன்னா, என்னுடைய சாலிடார் கமிட்டி KGF உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய அரவணைப்பு, உங்களுடைய சப்போர்ட் இந்த நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டிக்கு தலைக்கு மேலான தோழர்களே நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னு கேட்டா, இன்னைக்கு எம்ஜிஆர் KGF சாலிடார் கமிட்டின்னு சொன்னா அரசியல் தலைவர்கள், பார் கவுன்சில், அட்வொகேட் அசோசியேஷன், MG மார்க்கெட், வெஜிடபிள் மார்க்கெட், ஆட்டோ, கன்னட மித்திரரு, கிறிஸ்டியன்ஸ், இந்துக்கள், முஸ்லிம்ஸ், இவங்க எல்லாமே சாலிட் கமிட்டில ஒரு மிகப்பெரிய பொறுப்பினை ஏற்று நம்மளுடைய சாப்பாடு ஃபுட் கமிட்டி அவங்களுக்கு முதல்ல இந்த 2200 தொழிலாளியின் சார்பாக, இந்த கோஆர்டினேஷன் கமிட்டியின் சார்பாக, இந்த தொழிலாளி வர்க்கத்தின் சார்பாக அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி டிராபிக் யார் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நீங்களே பாத்துங்க, நாங்க தேவையில்லைன்னு சொல்லி இந்த டிராபிக் பண்ணாங்களோ அவங்களுக்கும் இந்த நேரத்துல மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி நம்ம கார்த்திக் பந்தல் ஸ்பீக்கர் செட் நைட்ல அவனே பத்துக்குன்னு எல்லாத்தையும் அவன் முழுமையா இந்த போராட்டத்திற்கு அவன் அர்ப்பணிச்சுக்கிறான். கார்த்திக் சிங் அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மற்றதெல்லாம் கஜா பேசுவார். இந்த 25 நாளும் இந்த 26 நாளும் சோர் போட்டது இந்த தங்கவயல் மக்கள், அவங்களுக்கு பெரிய நன்றி, எங்களுக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு. ஏன்னா இன்ன வரைக்கும் வாரி வாரி வழங்கி இருக்கிறாங்க எங்களுக்கு. அதுக்கு கோடான கோடி நன்றி. என்னைக்கும் இந்த KGF ஒரு பிரச்சனைன்னா இந்த கோஆர்டினேஷன் கமிட்டி, நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி பெம்எல் எப்பவுமே முதல்ல நிக்கணும்னு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம சப்கான்ட்ராக்டடு, சிப்பிங், ட்ரைனிங், பெயிண்டிங், அதர்ஸ் ஆபீஸ் பாய்ஸ், ஆபீஸ்ல வேலை செய்யற லேடிஸ், இவங்கெல்லாம் எங்களை நம்பி இந்த 26 நாள நின்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னைக்கும் அவங்களுக்கு நாங்க ஒரு பாதுகாவலா இருக்கும்ன்றத இந்த நேரத்தில் தெரிவிச்சுன்னு, உள்ள எதுனா ஒரே ஒருத்தருக்கு உள்ள எதுனா ஆச்சுன்னா கூட ஒட்டு மொத்தமா எல்லாரும் வெளியே வரணும். நாளைக்கு மண்டே எல்லாம் நம்ம நின்ற பிற்பாடு ஃபர்ஸ்ட் சப்கான்ட்ராக்ட், சிப்பிங், பெயிண்டிங், ஹவுஸ் கீப்பிங் எல்லாம் உள்ள போன ஒரு பார்த்தா எம்ஓஸ் உள்ள போனோம். அது வரைக்கும் எம்ஓஸ் எல்லாம் வெளியே நிக்கணும். இது யூனியன் எடுத்திருக்கிற முடிவு, எல்லாரும் நிக்கணும். இதுக்கு யாரும் உள்ள போக கூடாது. நாங்க 6 மணிக்கெல்லாம் நாங்க அங்க இருப்போம். 6 மணில இருந்து எல்லாரையும் உள்ள அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போவோம். சாலிடார் கமிட்டிக்கு நாங்க ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பர்சனலா உங்களை மீட் பண்றோம். அதே மாதிரி ஒரு செப்பரேட் பிரஸ் மீட், இது யார் யாரு விட்டுட்டு இருக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிறதுக்கு ஒரு செப்பரேட் பிரஸ் மீட் வைக்கிறோம். ஸ்பெஷலி போலீஸ் டிபார்ட்மெண்ட், மார்கண்டையா சார், டிஎஸ்பி சார், நம்ம எஸ்ஐ மேடம், நம்ம எஸ்பி சார் எல்லாம் எந்த ஒரு நாங்க பீஸ்ஃபுல்லா பண்ணுகிறோன்றத அவங்க மனசுல வச்சுன்னு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் எந்த நேரத்திலும் எங்களுக்கு பாதுகாவலா இருந்திருக்கிறாங்க. அதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும்
நம்மளுடைய எஸ்பி சாஹிபிற்கும் எங்களுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி டிசி சார் அவங்களும் வந்து டிசி சாருக்கு இந்த நேரத்தில் நாங்க பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய சிபிஎம் அவங்களுக்கும் நாங்க இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக் கொள்கிறோம். அதே மாதிரி சிபிஐ அவங்களும் எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதர் பார்ட்டிஸ் காங்கிரஸ், ஜேடிஎஸ், பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே, கர்நாடக ரசன வேதிக்கை, தலித் சங்கம், ஆர்பிஐ, கேஜேபில என்டையர் எவ்வளவு பார்ட்டிக்குதோ அவ்வளவு பார்ட்டி இந்த இடத்துல வந்து ஒன்னா நின்று குரல் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்காக பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏரியால இருக்கிற ஒரு தாய்மார்களும் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருந்தது. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏரியா வாய்ஸ் பஞ்சாயத்துக்கார் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். இதோட ராஜசேகர் அவர் பேசுவார். ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்றேன். எல்லாம் ஒரு நிமிஷம் அமைதி, ஒரு நிமிஷம். முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். கோலார் தங்கவயல்ல, இந்த கோலார் மாவட்டத்துல, கர்நாடகா ஸ்டேட்ல, இந்தியால, உலகத்திலேயே நடக்காத ஒரு பெரிய ஸ்ட்ரைக் இது. ஏன்னு சொன்னாக்கா 26 நாள் இங்க நடந்தது. ஸ்ட்ரைக்கா, பிரேயர் மீட்டிங்கா, இல்ல முஸ்லிம்ங்க வந்து இஸ்லாமிய சகோதரர் வந்து தொழுகை பண்ற இடமா, இந்து சகோதரர்கள் வந்து அவங்க வந்து பிரார்த்தனை செய்யற ஒரு இடமா, ஆர்கெஸ்ட்ராக்கார் வந்து இங்க பாட்டு பாடின ஒரு இடமா, ஆர்கெஸ்ட்ரா ஸ்டேஜா, இல்ல பிசிக்கலி சேலஞ்சு எந்த ஒரு ஸ்ட்ரைக் ஆதரவு தெரிவிக்காதவங்க வந்து ஆதரவு தெரிவிச்ச ஒரு இடமா, சர்வ கட்சி எல்லாரும் வந்தாங்க, அவங்க வந்து சர்வ கட்சி ஆதரவு கொடுத்த ஒரு இடமா, கார் டிரைவர், டெம்போ டிரைவர்ஸ், ஆட்டோ ஓட்டுநருங்க, சகல கட்சிங்க, லாரி டிரைவர்ஸ், கேஜிஎஃப்ல இருக்கிற அத்தனை பஞ்சாயத்து, யூத் அசோசியேஷன், மகளிர் மன்றம் எல்லாம் முழு கோலார் தங்கவயல் இது எல்லாத்துக்கும் எக்ஸ் எம்ப்ளாயிஸ், எக்ஸ் ஆர்மி, நர்சாபுரத்துல இருந்து வந்த சகோதரர்கள், டாடா, ஹோண்டா, அதுக்கப்புறமேட்டு வால்வோ, HL, BMA, SCST, எல்லா மீடியா, போலீஸ் துறைகள் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கு வரலாறு காணாத ஸ்ட்ரைக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? காரணம் நான் ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறப்ப சொன்னேன் 2 வாரத்தை இருந்தாதான் 2 தான் நம்மளுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு, 1 கடவுள், 2வது நம்மளோட யூனிட்டி. இதுக்கெல்லாம் காரணம் தொழிலாளிகள், நீங்க தான், உங்களுடைய யூனிட்டி தான். அவங்க எல்லாம் இங்க கொண்டு வந்து திருநங்கைகள் அசோசியேஷன் மண்டே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சிவானங்க லாயர் அசோசியேஷன், அவங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், லாயர் அசோசியேஷன், பார் கவுன்சில் மெம்பர்ஸ், அப்புறம் கன்னட ரಕ್ಷಣೆ ವೇದಿಕೆ, கன்னட மித்திரರು எல்லாரும் சொல்லிட்டேன். மண்டே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போறோம்.